மகாராஜா படத்துக்கு கிடைச்ச வரவேற்புக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளிவந்திருக்கிற தலைவன் தலைவி படத்துல பொட்டல முட்டலை அப்படிங்கிற பாடல் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. சங்க இலக்கியத்துல காதல்ன தலைவன் என்றும் காதலிய தலைவி என்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் போலவே சந்தோஷ் நாராயணன் இசை கேட்ட உடனேயே மனசுல வந்து அழகா ஒட்டிக்கிச்சு. இது குத்து பாடலா இல்ல மெலடி குத்து பாடலா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வச்சிருவாரு. அதனங்க பொட்டல முட்டாயே, பொட்டலம் அப்படிங்கிற சொல் இப்போ புழக்கத்தில் இல்லை. ஆனால் 90 கிட்ஸ் அவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குது. ஊரில் பொட்டி கடையில் நம்ம மளிகை ஜாமான் சக்கரை பருப்பு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு பேப்பரில் பூம்பொடிவில் அந்த பொருளை போட்டு சுற்றி கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொட்டலம் அந்த வார்த்தையை எடுத்து அழகாக கையாண்டிருப்பார் பாடலாசிரியர் விவேக் அவர்கள். அப்படி பொட்டலத்தில் பல கொத்து முட்டாயை போட்டு கட்டி இருந்தால் எப்படி இருக்கும், நீ அப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் தனது பாடல் வரிகளால் தனித்துவ முத்திரை பதிக்கும் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் இந்த பாட்டிலையும் அதை சரியா செஞ்சிருப்பாரு. இந்த பாட்டுல ஒரு இடத்துல தலைவன் கேட்பாரு, ஆசை கத்துற சத்தம் உனக்கு புரியாதா அப்படின்னு. ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா, எனக்குள்ள ஆசை இருக்கு, அது கத்திக்கிட்டு இருக்கு, அது கூட உன் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தலைவி பதில் சொல்லுவா, மூடி வைக்கிற கல்லும் தூரம் நிக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது உனக்கு தெரியாதா அப்படின்னு. தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா. கல் என்னதான் மூடி வச்சிருந்தாலும் நான் பேசாம என்னுடைய சொல்ல வந்து தூரம் வச்சிருந்தாலும் அது உன்னை எடுத்துக்க தான் சொல்லும், அது உனக்கு தெரியாதா மக்கு அப்படிங்கிற மாதிரி அவ பேசியிருப்பா. இந்த பாடலை இன்னொரு இடத்துல வந்து கொடுக்குற கடவுள் கூறிய பிச்சுட்டு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி கிட்ட வரம் கேட்டா சாமி ஒரு வாரம் தான் கொடுக்கும், சாமியே கொட்டுன வரும் நீதாண்டா அப்படின்னு சொல்லி அவ தலைவி சொல்லுவா. ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும். இந்த பாட்டுல எனக்கு பிடிச்ச பாடல் வரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வரிகளை கமெண்ட்ல சொல்லுங்க. போயிட்டு